ஓகேயா? ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். டயர்டா? சாப்பிடு. கிறிஸ்பாவே டயர்ட் ஆயிட்டாரு. எடுத்துட்டு வரேன்டா சொல்லும், மறந்துட்டு அம்மா வைக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் கணிக்கிறேன் கேட்டா அதான் கிறிஸ்பா. ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னா வந்து நாங்கள் வந்து சண்டே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன லஞ்ச்னா இன்னைக்கு வந்து நான்வெஜ் தாலி வந்து ரெடி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே வந்து வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், நான்வெஜ் தாலி வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ நான்வெஜ் தாலி பண்றதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். சோ இப்போ எல்லாமே வந்து குக் பண்ணி எடுக்கிறது மட்டும் தான் வேலை. சோ இப்போ வந்து டைம் வந்து 12:15 ஆகுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் வந்து முடிச்சிட முடியும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ வந்து சிக்கன், மட்டன் அண்ட் 3 பீஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன். சோ இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு நான்வெஜ் தாலி வந்து பிளான் பண்ணிட்டு ரெசிபிஸ் பண்ண போறோம்ன்றது இங்க வரும், செக் பண்ணி பாருங்க. முதல்ல வந்து நம்ம ஷெஃபா மாறிடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து மாவு பிசைஞ்சிட்டேன். ஸோ அது பிசைஞ்சிட்டு அது கொஞ்ச நேரம் ஊறோன்றதுக்காக மைதா மாவு எடுத்து அதில் சால்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி சாஃப்டான டவ்வாக கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேரினேஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கும் டைம் எடுக்கும்ல, அதனால் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேஷன் பண்ணிட்டேன். ஸோ சிக்கன் வாங்கிட்டு அதை வந்து நான் வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65க்கு வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு 65க்கு ஏற்ற மாதிரி பீசஸ்லாம் தனியாக எடுத்து அதுக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து ரெடிமேட் மசாலா இருக்குது, அதுதான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அப்புறம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் லெமன் ஊற்றி அதை வந்து சைடில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் மேரினேஷன். ஸோ 3 வஞ்சரம் பீஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு அண்ட் புளி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுப்பேன். இதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா நம்ம வந்து கறி லீவ்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதையும் நல்லா வந்து பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுவும் சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னு தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு மட்டன் மொத்தமாக போட்டு சூப்புக்கு எடுக்கிற மாதிரி வேக வச்சுட்டேன். ஸோ நான் எப்போவுமே மட்டன் போட்டு அதில் வந்து கறி லீவ்ஸ், மஞ்சள் தூள், சீரகம், அப்புறம் மட்டன் சுக்கா மசாலா, நான் வீட்டில் அரைச்ச மசாலா இருக்குது, அது கொஞ்சம் போட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வச்சிடலாம். ஸோ நான் எப்போவுமே வந்து 15 மினிட்ஸ் வைப்பேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வைப்பேன், 10 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டில் வைப்பேன், 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வைப்பேன். ஸோ இப்படி தான் நான் மட்டன் எப்போவுமே வேக வைப்பேன். சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். சோ வந்து இந்த சைடு வந்து மட்டன் வச்சுட்டேன். சோ மட்டன் வந்து 3 ஐட்டம் வந்து மட்டன்ல பிளான் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்து மட்டனை ஃபுல்லா போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து மேரினேட் பண்ணேன் சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கு. மீதியை வந்து 3 இதுவா வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் வந்து ஏன் கொஞ்சம் லேட் ஆரம்பிச்சேன்னா வந்து என்கிட்ட வந்து இந்த இது இருக்கு. சோ குக்ட் இதுல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து சிக்கன் பண்ணலான்னு இருக்கேன். சோ ரொம்ப சீக்கிரமாவே நம்ம டைம் சேவிங்கா இருக்கும்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சோ அதனால நான் இன்னைக்கு இதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிநாடு கிரேவி தான் இதை வச்சு பண்ண போறேன். சோ செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணலாம் வாங்க. சோ நம்மளுக்கு வந்து ஒரு பாக்கெட்டே போதும், ஒரு பாக்கெட் எடுத்து பண்ணலாம். ஸோ அந்த பேக்கெட்லேயே வந்து எப்படி பண்ணோன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கு அங்கே ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதை வந்து டேரெக்டாக அவங்க வீடியோ கொண்டு போகிறாங்க. ஸோ எப்படி பண்ணலான்றத வீடியோவாக அவங்க போட்டிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூப்பர்பாக இருந்தது இந்த மெத்தடு. ஸோ ஜஸ்ட் ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கறி லீவ்ஸ், வெங்காயம் போட்டுக்கலாம். நான் செட்டிநாடு கிரேவி பண்ணுறதுனால வந்து ஸ்மால் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்குன்றதுக்காக. அண்ட் சிக்கன் போட்டு அவங்க மசாலா போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றி வைக்கணும். நான் வந்து கறியாக பண்ணுறதுனால வந்து நான் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சிக்கன் கிரேவிக்காக சிக்கனில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து அந்த பேக்கெட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கொஞ்சமாக திக்காக வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். 2 டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி, இன்னொன்று வந்து மட்டன் சூப், சுட சுட மட்டன் சூப். லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் பெப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் எப்போவுமே சூப் வந்து இப்படி தான் வைப்பேன், சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும்.
நெக்ஸ்ட் வந்து பள்ளிப்பாளையம் மசாலா வாங்க. ஸோ அதுதான் ட்ரை பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கறி லீவ்ஸ், ஆனியன்ஸ், சிக்கன் அண்ட் அந்த பவுடர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். உப்புலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து கோகனட் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கோகனட் ஆயிலில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இது சீக்கிரம் பண்ணுற மாதிரி மெத்தட் தான். இன்னும் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் ஈஸியாக முடிஞ்சிரும்ன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய், ஆனியன்ஸ், கறி லீவ்ஸ்லாம் போட்டுக்கிட்டு மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் எக் வந்து பாயில் ஆகிடுச்சு. அதை வந்து பீல் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மட்டன் சுக்கா பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து மதுரை மட்டன் சுக்கா மசாலா வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே மூணுமே வந்து ஒரு காம்போவாக வந்தது ஆஃபரில், அதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த மசாலா தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ சேம் அதே மெத்தட் தான் மட்டன் சுக்காக்கும். ஸோ எல்லாமே வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்டார்டர், ஒரு கிரேவி வந்து குக்டு பேக்கெட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அவங்களது டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், ஃப்ளேவராக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். எனக்காவது ஒரு நாள் டயர்டாக இருக்குது, இல்லை டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து சிக்கனில் 2 டிஷ் பண்ணிவிட்டேன், ஒரு மட்டன் டிஷ் பண்ணிவிட்டேன், எக் பாயில் பண்ணிவிட்டேன், சூப் பண்ணிவிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட்டாக பண்ணாதான் அது கொஞ்சம் சூடாக நல்லாயிருக்கும். மட்டன் சுக்கால கீ ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக கீ ஊற்றினா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குன்றதுக்காக. ஸோ வேக வச்சிருந்த மட்டனில் வந்து சூப்க்கு எடுத்துட்டேன், சுக்காக்கு எடுத்துட்டேன், அண்ட் லாஸ்ட்டாக பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மட்டன் மீதி இருந்த மட்டனை வந்து பிரியாணியில் போட்டுட்டேன். ஸோ பிரியாணி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈஸியாக பண்ணிடலாம் குக்கரில். அந்த 3 டிஷ்ஷை தவிர மற்றது எல்லாம் என்னோட ஸ்டைலில் தான் நான் பண்ணேன். ஸோ பிரியாணிக்கு ஏற்ற மசாலாஸ் எல்லாமே நான் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அதனால் பிரியாணியும் வந்து டக்குன்னு முடிச்சிருவேன். 3 பர்னர் இருக்குல்ல, எதையுமே வேஸ்ட் பண்ணல. ஸோ ஒரு பக்கம் ரசம் வச்சுட்டேன், ஒரு பக்கம் பிரியாணி, ஒரு பக்கம் வந்து சிக்கன் ஒயிட் கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ், ஆனியன்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ் போடணும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன். இது வந்து பயங்கர ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்க்ரோ வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் கொஞ்சமாக தயிர் ஊற்றி நம்ம குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 5 விசில்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக் சில்லி ரோஸ்ட்க்கு வந்து டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், உப்பு ஆட் பண்ணி எக் ரோஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பண்ணுறது ஸோ பிரியாணிக்கு தேவையான தயிர் ஊற்றியாச்சு. சாப்பாடு போட்டு இப்போ வச்சுறது தான். ஸோ பிரியாணியும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சைட் பை சைட் வந்து ரைத்தாவும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றி 8 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வைப்பேன், சிம்மில் வைப்பேன், விசில் போட்டு. ஸோ இதுதான் என்னோட பிரியாணி பண்ணுற ஸ்டைலில் குக்கரில். லாஸ்ட்டாக பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரதுக்கு லெமன் ஜூஸ் அண்ட் கீ வந்து ஆட் பண்ணோம். இது வந்து மேண்டேட்ரி. இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணுறது தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ஒயிட் சிக்கன் கிரேவியில் வந்து கேஷ்யூஸ் வந்து பால் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரீமியாக வரும், சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா க்ரீம் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அப்புறம் கொஞ்சமாக மேத்தி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்வீட். இது ரொம்ப ஈஸி. சைடில் வந்து நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். அதில் பிரெட் பீசஸ் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் மொஜிட்டோ பண்ணார். ஸோ ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸை வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் கீயில் வந்து கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து சிக்கன் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மொஜிட்டோ பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட பங்குக்கு மொஜிட்டோ பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ நார்மலாக ஒரு ஜூஸ் குடிக்கிறது பதிலாக சரி சம்டைம்ஸ் வந்து நம்ம இது மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் மொஜிட்டோ பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து நான் பரோட்டா அப்போது வீடியோ ரொம்ப எடுக்க முடியல. ஏன்னா 2 பேருமே அப்போது வந்து பிஸியாக இருந்தோம். சம்மாவும் வந்து பரோட்டா சூப்பராக வந்துச்சு. பயங்கர சாஃப்டாக வந்தது. உங்களுக்கு அதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருந்தது. என் பையன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொன்னான். ஃபைனலி எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு பிடிச்ச பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பிளேட்டிங் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நடுவில் பிரியாணி வச்சுட்டேன். எங்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய பிளேட்டு கிடைக்கல, இதுதான் இருந்துச்சு, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
கடையில் கொடுக்குற மாதிரியே அதுக்குன்னு கரெக்டான கப்பை வந்து எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பிரியாணி, கிரேவி அண்ட் ஸ்டார்டர்ஸ் வச்சுட்டோம். ஸ்வீட்டு, எக்கு இதெல்லாம் குட்டி குட்டி கப்ஸில் வச்சுக்கிட்டோம். ஒரு குட்டி ஷாலோ பிளேட் எடுத்து அதில் வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் சிக்கன் 65 வச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு பிளேட்டில் சிக்கன் 65, இன்னொரு பிளேட்டில் வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் ஒயிட் சிக்கன் கிரேவி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பரோட்டாக்கு சம்மாவ் எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிட்டோம் இந்த பிளேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. எங்களுக்கு வந்து நம்மளா இதை பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசமாக இருக்கும். இவ்வளோ சமைக்கலானாலும் பரவாயில்ல, ஒரு குட்டி மினி தாலி மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எஸ், ஸோ நான்வெஜ் தாலி ரெடி. கிருஷ்வா வாங்க, இங்கே உட்காருங்க. ஏன் நான் கிருஷ்வாவை கூப்பிட்றேன்னா, அவன் 1.5 years இருக்கும் போது இதே மாதிரி நாங்கள் ஒரு நான்வெஜ் தாலி ட்ரை பண்ணோம். கொஞ்சம் கம்மி ஐட்டம்ஸ் மினி தாலி மாதிரி ட்ரை பண்ணி அவனை தான் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக அவனை உட்கார வச்சேன். அந்த ஃபோட்டோவையும் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்க. என்னதுமா? வாவ், பரோட்டா, white gravy, white rice, chicken 65, mushroom, chicken, mutton, chicken, பொங்கல். எஸ், சமையல் முடிச்சாச்சு. உங்க ஓகே, விருந்து ஆரம்பிங்க. சண்டே விருந்து, நான்வெஜ் தாலி விருந்து. பக்கத்துல போய் உட்காந்து மட்டும். நல்லா இருக்கா? இந்த கிரேவி சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? அதே இது பண்ணல, அப்பா அம்மா தான் இது பண்ண. கடையில் பண்ண மாதிரி இருக்கு. கடையிலாம் பண்ணுவாங்களா சட்னி கடையில் அதே மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சரி, இது எங்களோட நான்வெஜ் தாலி ரெசிபிஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சோ நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணோம். எதனால ட்ரை பண்ணோம்னா, அந்த குக்டு பாக்கெட் வாங்கினதுனால தான். சோ அந்த அதுல வந்து எல்லா மசாலாஸும் அப்படியே கொடுத்துருக்காங்க. சோ அதை போட்டு இறக்குறது தான் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருந்தது. ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. செட்டிநாடு கிரேவி, பள்ளிப்பாளையம் சிக்கன் எல்லாம் வந்து அதே வெளியில வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. சோ ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மட்டன் பிரியாணி, ஒயிட் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, எக்லாம் வந்து நான் என்னோட ரெசிபிஸ் பண்ணது. சோ எல்லாமே வந்து டேஸ்டியா இருக்கு. பிரெட் அல்வாக்கு ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து டக்குன்னு வந்து பிரெட் அல்வா எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கிருஷ்ணாவே டயர்ட் ஆயிட்டாரு நாங்க சமைக்கிறத பாத்துட்டு. பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்டா வந்து மொஜிட்டோ அண்ட் பீடாவோட தான் நான்வெஜ் தாலி. பீடா இல்லாம எப்படி? சோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து பீடா செம்மையா பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் அதையும் வந்து இதுல போடுறேன். சோ எஸ், இதுதான் வந்து எங்களோட நான்வெஜ் தாலி வீடியோ. சோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து ஏதாவது ரெசிபி வந்து உங்களுக்கு தனியா கொஞ்சம் எலாபரேட்டடா வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை தனியா வந்து நான் வந்து அப்லோட் பண்ண பாக்குறேன். ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பண்ணி அப்லோட் பண்ண பாக்குறேன். சோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நாங்க இப்ப நல்லா சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? தூங்க போறோம். ஆமா, கிளீன் பண்ணோம். நல்லா வந்து வெசல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு வாஷ் பண்றதுக்கு. அப்படியே கிச்சனே வந்து வேற மாதிரி இருக்கு. சோ எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நாங்க போய் தூங்கிடுவோம். எங்களோட சண்டே இப்படிதான் போச்சு. சோ நல்லா வந்து ஒரு நல்ல விருந்து, நான்வெஜ் விருந்து. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? உங்களுக்கு சோ இதே மாதிரி நீங்களும் உங்க ஃபேமிலியோட நான்வெஜ் தாலி வந்து வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் உங்களுக்கும் வந்து ஃபன்னா ஜாலியா போகும்னு நினைக்கிறேன். டேஸ்டி டெலிஷியஸா இருக்கு. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், hope you all like the video. Next ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் signing off from Charan's Diary. Bye. 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 எங்கம்மா ரைட்டா பண்றியம்மா? தனியா ரைட்டா இருங்க. ரைட்டா எடுத்துட்டு வரேன்டா. சொல்லும் மறந்துட்டு அம்மா வைக்கிறதுக்கு. ஸோ அவங்க 2 பேரை சாப்பிட சொல்லிட்டு நான் கிச்சன் க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஏன்னா அந்த கிச்சன் மெஸ்ஸாக இருக்கிறத பார்த்து எனக்கு சாப்பிடணும் கூட தோணல. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு திருப்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவ்வளோ வெசல்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட உட்காந்தேன். மீன்வைல் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இவ்வளோ டயர்ட்லையும் நான் சாப்பிட்டுட்டு தாங்க படுத்தேன். ஏன்னா அவ்வளோ செஞ்சோம் நம்மளுக்காக. நம்ம டேஸ்ட் பண்ணலன்னா எப்படி? ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.